இப்போ இவ செய்யறனால என் பிள்ளைகளை கூட இப்போ நான் போறது இல்லைங்க, பார்க்கறதுக்கு போறதில்ல. இந்த பசங்களுக்கு எடுத்தாதீங்க. இவனால தான். நீங்க ஏன் காசு கொடுக்குறீங்க? இல்ல அப்புறம் இந்த மாதிரி சம்பாதிக்கிறது அவருக்கெல்லாம் பிள்ளைகளுக்கு தான் வக்கு இல்லைங்க கொடுக்கணுங்க. மேம், கொடுக்க மாட்டாரு. ஏன் கொடுக்குறீங்க நீங்க? எனக்கு கஷ்டமா இருக்குங்கம்மா. என்ன கஷ்டம்? நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பசங்க வாழ்க்கை கெட்டுரும். நான் இனி கொடுக்க மாட்டேங்க மேம். இனி தள்ளி போய் அவங்க சம்பாதிச்சு அவங்க குடும்பத்தை பாத்துக்கணும். அவங்க தான் உங்களுக்கு காசு தரணும். கண்டிப்பாங்க மேம். அது புரிய மாட்டேங்குது சில பேருக்கு. சரி, இப்போ நீங்க 2 பேரும் இந்த இடத்துக்கு வரதுக்கு காரணம் சூழல் தான். அந்த 2 குழந்தைங்களும் இறந்து போயிருக்க கூடாது. உங்களுக்கு இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி இருக்க கூடாது. 23 வயசுல லைஃப் இழந்திருக்க கூடாது. உங்க யூட்ரஸ் ரிமூவ் பண்ணதுனால ஒண்ணுமே ஆக போறது இல்ல. இந்த காலத்துல கோவிடுக்கு அப்புறம் 23 இருங்கம்மா, சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆத பிள்ளைங்களுக்கு கூட யூட்ரஸ் ரிமூவ் பண்றாங்க. அதனால வாழ்க்கை போச்சுன்னெல்லாம் இல்லை. இதெல்லாம் நம்ம மனசுல தான். சரி, உங்களை குறை சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க வாழ்ந்து வந்த சூழல், வளர்ந்து வந்த சூழல், நீங்க இருக்கிறது அந்த 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 என்ன சுற்றும் சூழல் இருக்கு. அந்த விஷயங்கள் எல்லாம் யோசிக்கும் போது உங்களை நான் குறை சொல்ல மாட்டேன். பட் இப்போ என்னன்னா, நீங்க 2 பேரும் ரொம்ப அகந்து போயிட்டீங்க. ரொம்ப 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 பிளந்து போயிட்டீங்க.